ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கொஞ்ச நாளாகவே என்னோட யூடியூப் சேனலில் மக்கள் அதிகமாக பார்த்துட்டு வர வீடியோஸ்னால் அது இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணேன் நாகர்கோவில் டு வேளாங்கண்ணி ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பற்றி உள்ள வீடியோ தான். பட் இப்போ இந்த 2026 நாகர்கோவில் டு வேளாங்கண்ணி டைரக்ட் ட்ரெயின் இப்போ வரைக்கும் இல்லை. மேபி இனி வர்ற காலங்களில் டைரக்ட் ட்ரெயின் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மெயினாக நாகர்கோவில் மக்களுக்காக தான். நாகர்கோவில் மக்களாகி நீங்கள் ட்ரெயினில் வேளாங்கண்ணிக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ட்ரெயின் டைமிங்ஸ் அண்ட் ட்ரெயின் டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் ப்ரோவோட பொண்ணுக்கு முதல் மொட்டை போடுறதுக்காக நாகர்கோவிலேருந்து வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். ரீசெண்டாக இந்த ஜனவரி 10, 2026 அன்னைக்கு தான் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும். அதன்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நாகர்கோவிலேருந்து சரியாக 6:23 கிளம்புற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அதோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா 12634. இந்த ட்ரெயின் நம்பர் கொண்ட அந்த கன்னியாகுமரி டு சென்னை எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் 50 நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டோம். நாகர்கோவில் டு வேளாங்கண்ணி டைரக்ட் ட்ரெயின் இல்லாதனால நாங்கள் நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து விருதுநகர் ஜங்ஷனுக்கு சரியாக ஒரு 9:40க்கு ரீச் ஆனோம். ட்ரெயின் டிக்கெட் நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து விருதுநகர் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்லீப்பர் கோச்சோட ரிசர்வ்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 180 ரூபாய். அப்புறம் அன்ரிசர்வ் ட்ராவல் பண்ணிங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 80 ரூபாய் மட்டும்தான். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் 6:23க்கு எடுத்தாங்க, விருதுநகருக்கு 9:40க்கு கொண்டு ட்ராப் பண்ணாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம விருதுநகர்லேருந்து வேளாங்கண்ணிக்கு போகணும். ஸோ அதோட ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16361. அதாவது எர்ணாகுளத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிற ட்ரெயின் தான் அந்த ட்ரெயின் சரியாக 10:30க்கு விருதுநகர் ஜங்ஷனுக்கு வந்துச்சு. விருதுநகர் ஜங்ஷன் டு வேளாங்கண்ணி வேறு இதோட ரிசர்வ்டு ஸ்லீப்பர் கோச் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 220 ரூபாய். அதே சமயம் அன்ரிசர்வ்டில் ட்ராவல் பண்ணுனா பெர் ஹெட்டுக்கு 135 ரூபாய் மட்டும்தான். ஸோ இந்த விருதுநகர் டு வேளாங்கண்ணி ட்ரெயின் மார்னிங் சரியாக 5:30க்கு வேளாங்கண்ணிக்கு கொண்டு விட்டுச்சு. ஸோ வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வேளாங்கண்ணி சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நடந்து போனீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இல்லை ஆட்டோவில் அதிகபட்சமாக 100லேருந்து 200 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரீச் ஆனதும் எப்படி ரூம் புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சர்ச் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் ரூம். அங்கே வந்தீங்கன்னா அந்த ரூமை நம்ம புக் பண்ணிக்கலாம். பெர் டேக்கு 450 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, குறைஞ்ச ரேட்டாக பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி, அப்புறம் டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூமுங்களை ரேட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு மேனேஜ்மெண்ட் ரூமே வேண்டாம், நான் ப்ரைவேட்டில் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்த கண்ணு கெட்டின தூரம் எல்லாமே ப்ரைவேட் லாட்ஜ் நிறையவே இருக்கும். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் பிரகாஷ் லாட்ஜ் பக்கத்தில் தான் இருந்துச்சு. சுருக்கமாக சொல்ல போனோன்னா மொட்டை போடுற இடத்தோட ஆப்போசிட்டில் தான் நாங்கள் புக் பண்ண ரூம் இருந்துச்சு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸுக்கு போகிறதுனால சரி, பீச்சுக்கு போகிறதுனால சரி ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ மொட்டையெல்லாம் போட்டுட்டு 1 டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புனோம். ஸோ ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிலேருந்து சரியாக காலையில் 7 மணிக்கு ட்ரெயின் நம்பர் 76825 ஒரு அன்ரிசர்வ்ட் கம் பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று டெய்லி வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ 4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் அந்த ட்ரெயின் ட்ராவலுக்கு எடுத்துக்குது. ட்ரெயின் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கிறனால ஒரு தலைக்கு, அதாவது பெர் ஹெட்டுக்கு 35 ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது அந்த ட்ரெயினோட வியூவு. இந்த ட்ரெயினை நீங்கள் வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்லேயோ இல்லை அதர் ட்ரெயின் ஆப்லேயோ நீங்கள் பார்க்கும்போது இதோட கோச்சஸ்லாம் அதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஷோ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஷோ ஆகாத பட்சத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி மெனக்கெட்டி இந்த கம்பார்ட்மெண்ட்டை நம்ம ஷூட் பண்ணி உங்களோட பார்வைக்காக நம்ம இப்போ ஷோ பண்ணுறோம். ஸோ இதோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்டாப் டு எண்டு வரைக்கும் இதே கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது பெட்டியிலேருந்து கடைசி பெட்டி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிறது வரைக்கும் அந்த இயற்கை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஹாப்பி மூடு கொடுத்துன்னே சொல்லலாம். சரியாக திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு 11:40க்கு கொண்டு விட்டாங்க. அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு சரியாக 12:40க்கு ட்ரெயின் நம்பர் 16353, அதாவது கச்சகூடா டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. அதில் ஏறணும். இதோட ரிசர்வ்டு ஸ்லீப்பு கோச் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 260 ருபீஸ் ஆச்சு. அன்ரிசர்வ் டிக்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 150 ருபீஸ் ஆகும். நம்ம பெட்டர் அன்ரிசர்வ்டில் போகிறதுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணி போகிறது பெஸ்ட்னு சொல்லுவேன், என்னோடய ஒப்பீனியன்னு கேட்டால். ஸோ ஃபைனலி நைட்டு ஒரு 8:30க்கு நாகர்கோவில் ரீச் ஆனோம். நாகர்கோவில் டு வேளாங்கண்ணி அப் அண்ட் டவுன் ட்ராவல் நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாட்டர்டே ட்ராவல் பண்ணி சண்டே ரீச் ஆனோம்.
சண்டே ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணோம். அப்புறம் மறுபடியும் மண்டே மார்னிங் காலைல நாங்கள் கிளம்பி மண்டே நைட் நாங்கள் ஊருக்கு வந்தோம். ஸோ எங்களை போல் நீங்களும் சாட்டர்டே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் கம்ஃபர்டபுள் டைமிங்ஸில் இதே ஆர்டரில் நீங்களும் போயிட்டு வந்துடலாம். ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டு கம்பேரிங் டு பஸ்ஸு ஆர் பைக்கு அல்லது நம்ம ஓன் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணோம்னா அதை விட இந்த ட்ரெயினில் ரொம்பவே வந்து கம்மியான ரேட்டில் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அண்ட் இப்போது ஓவராலாக இதோட ஃபைனல் டிக்கெட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு விருதுநகர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் 180 ருபீஸ், அதே இது அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. விருதுநகர்லேருந்து வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா, அன்ரிசர்வ்டில் 135 ரூபா. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வரணும் அப்படின்னா அங்கே வந்து புக்கிங் கிடையாது, அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் தான் எல்லாமே. ஸோ அங்கே வந்து பெர் ஹெட்டுக்கு 35 ருபீஸ். அடுத்து திருச்சிராப்பள்ளிலேருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் அப்படின்னா ஸ்லீப்பர் கோச் வந்து 260 ரூபா, அன்ரிசர்வ்டில் 150 ரூபா. ஸோ இது போக வேறு ட்ரெயின்லாம் இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ட்ரெயின் இருக்குது. டைரெக்டாக எர்ணாகுளத்துலேருந்து நம்ம வந்து வேளாங்கண்ணி போகிறது. பட் நமக்கு அது சுற்று. ஸோ நமக்கு இந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் அப்புறம் பணம் அப்புறம் வந்து உங்களோட அலைச்சல் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவு இந்த ரெகுலராக நம்ம சேனலில் நாகர்கோவில் டு வேளாங்கண்ணி ட்ரெயின் டீட்டெயில்ஸ் தேடுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இந்த வேளாங்கண்ணி போகிறதுக்கு ரொம்பவே ட்ரெயினில் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.